அதாவது கற்றுக்கிட்டால் தான் சுதந்திரமாக வாழ முடியும். கல்வி தான் மனிதர்களை சுதந்திரமாக வாழ வைக்குது. கற்றுக்கிட்டால் தான் சுதந்திரமாக வாழ முடியும். அப்படின்னா உதாரணம் அப்படின்னா, இப்போ ஆறு, ஏரி, குளம், மழை காலம், ஆறு, ஏரி, குளம் எல்லாம் தண்ணீர் நிரம்பி கிடக்குது. அப்போ நீங்கள் சுதந்திரமாக போகணும். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பசங்கள்லாம் சுதந்திரமாக போகணும் அப்படின்னா, அவங்க நீச்சல் கற்றுக்கிட்டாங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம். அவங்க அப்பா அம்மா வெளியே விடுவாங்க. நீ வேணால் போய் நம்ம பையன்களுக்கு நம்ம நீச்சல் தெரியும், அதனால் எங்கே போனாலும் கிணத்துலையோ குளத்துலையோ முங்கி செத்து போயிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் கற்றுக்கிட்டாங்க, நீச்சலை கற்றுக்கொண்டார்கள். அந்த கல்வி இருக்குல்ல, நீச்சலை கற்றுக்கொண்ட அந்த கல்வியானது அவர்களை இந்த ஆறு ஏரியிலிருந்து அவர்களை காப்பாற்றும். அதனால் பயப்பட தேவையில்ல, சுதந்திரமாக நீ எங்கே வேணாலும் போயிட்டு வாப்பா. ஆனால் இன்னொரு பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாத அந்த பிள்ளை அந்த நீச்சல் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிள்ளைங்க. அதனால் அப்பா அம்மா என்ன நீ வெளியில் எங்கேயும் போகாத, எல்லா குளமும் ஏரியும் நிரம்பி கிடக்குது, புயல் மழையில் எல்லா ஏரியும் குளமும் நிரம்பி கிடக்குது, அதனால் நீ நீச்சல் எங்கேயுமே வெளியே போகாத, நீ நீச்சல் வர கற்றுக்க மாட்டேன்ட்ட. ஒருவேளை நீ நீச்சல் கற்றுக்கிறதா இருந்தால் நீ சுதந்திரமாக அந்த ஊரில் எங்கே வேணாலும் போகலாம், எந்த ஆறுலையும் குளிக்கலாம், ஏரியிலையும் குளிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். சுதந்திரமாக வாழ்வதற்கு உனக்கு அப்போ தகுதி வந்திருக்கும். இப்போ உனக்கு நீச்சல் கற்றுக்கலை, நீ அதாவது கற்றுக்கொள்ளவில்லை என்பதால் உனக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக அந்த ஊரில் எங்கேயும் போகிறதுக்கு இப்போதைக்கு உன்னை நான் வெளியே விட மாட்டேன், அதனால் நீ என்ன பண்ணு, வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீச்சல் கற்றுக்கிட்ட ஒருத்தர், அதாவது கற்றுக்கொண்ட ஒருவர் அந்த ஊரில் சுதந்திரமாக போயிட்டு வர்றார். ஏன்னா நீச்சல் அவருக்கு தெரியும், அதனால் எங்கே போனாலும் அவருக்கு எதுவுமே ஆகாது. நல்லா எந்த கிணத்துலையோ குளத்துலையோ எங்கே போனாலும் அவருக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரியும். ஆனால் நீச்சலை கற்றுக்கொள்ளாத ஒருவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார், வெளியில் விட மாட்டேங்கிறாங்க, அவரும் வெளியே போக மாட்டேங்கிறார். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, அந்த புயல் மழையில் எங்கே பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு ஓடுது, நமக்கு வேறு நீச்சல் தெரியாது, எங்கேயாவது போனாக்கா அடிச்சுட்டு போயிடும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நீச்சல் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா, அவர் கற்றுக்கொண்டவராக இருந்தால், அதாவது நீச்சல் கற்றுக்கொண்டவராக இருந்தால் அவர் நேரம் என்ன பண்ணியிருப்பார், அந்த ஊரில் எங்கே வேணாலும் போகலாம். அப்போது ஒரு கல்வி தான், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும். அதுபோல் நீங்கள் நல்லா படித்தா தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். அப்போ எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிறதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டாலே போதுமானது. ஒரு மொழியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தால் போதும், தேவைப்படுகிற எந்த மொழியையும் கற்றுக்கலாம். நீங்கள் ரஷ்யாவுக்கு போனால் ரஷ்ய மொழி கற்றுக்கலாம். அந்த அடிப்படை என்னது, உன் தாய்மொழியில் நீ கல்வி கற்றிருந்தால் வேறு எந்த மொழியும் தேவைப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை ஒரு அறிவு. அப்போது அந்த கல்வி தான், கற்றுக்கொள்கிற அந்த திறன் தான் உன்னை உலகத்தில் எங்கே வேணாலும் போய் உன்னால் பிழைப்பதற்கு, சுதந்திரமாக சுற்றி வருவதற்கு உதவி செய்யும். ஸோ அப்போ நீ படிக்கவே இல்லை அப்படின்னா, தாய்மொழியில் கூட உனக்கு கல்வி இல்லை அப்படின்னா, நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய தமிழ்நாட்டை தாண்டி நீ வேறு எங்கேயும் போக மாட்ட. அப்போது சுதந்திரமாக இந்த உலகம், அதாவது தமிழ்நாட்டை தாண்டி என்ன, உள்ளூரை தாண்டி கூட நீ போக மாட்ட. அப்போ உள்ளூரை தாண்டி கூட அடுத்த ஊருக்கு போகணும், அல்லது வேறு மாவட்டத்துக்கு போகணும், வேறு மாநிலத்துக்கு போகணும், அல்லது வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா கூட நீ கற்றுக்கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் நீ அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். உனக்கு கல்வியே இல்லை, படிப்பறிவு, நிறைய சொல்லுவான் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு ஏன் போகலன்னா, எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், அதனாலே அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், வெளிநாட்டுகளுக்கெலாம் போக மாட்டாங்க. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு, அவங்க சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது, போக மாட்டாங்க. வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் இருந்தாலும் போக மாட்டாங்க. காரணம் எனக்கு இன்னொரு மொழியெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கற்றுக்க மாட்டேன், அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அந்த கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருவரால் சுதந்திரமாக வெளியூர்களுக்கெல்லாம் போக முடியாது, வெளிநாடுகளுக்கு போக முடியாது, சுதந்திரமாக சுற்றி திரிய முடியாது, முடங்கிடுவாங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். நீச்சல் கற்றுக்கலன்னா எப்படி ஒருத்தர் வீட்டிலேயே முடங்கிடுவாங்களோ ஒரு மழை காலத்துலேயே, அதுபோல் தான். சைக்கிள் கற்றுக்கலன்னா ஒருத்தர் வெளியூருக்கே போக மாட்டேன். அந்த காலத்தில் அப்படி தான், சைக்கிள் கற்றுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்தே போவாங்களா, அதனால் அவங்க பெரும்பாலும் வெளியூருக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்ம கல்வினான்னு நீச்சலும் கல்வி தான், சைக்கிள் ஓட்டுறதும் கல்வி தான், அப்புறம் புத்தகத்தில் படிக்கிறதும் கல்வி தான், எல்லாமே கல்வி தான். அது மாதிரி கல்வி என்பது தான் நம்மளை சுதந்திரமாக வாழ வைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்றுக்கலைன்னாக்கா நம்ம ஒரு இடத்துல முடங்கிடுவோம் என்பது தான் நான் சொல்கிறேன்.